இந்த பிரபஞ்சம் பல அதிசயங்கள் நிறைஞ்சது. இந்த பிரபஞ்சம் உருவான காலத்திலிருந்து அது எப்படி இயங்குதுங்கிறது நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது. இதை போல ஒரு நிகழ்வு தான் தற்போது நடந்திருக்கு. அதாவது சூரியனை சுற்றியோட 8 கோள்களில் 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த கோள்களை வெறுங்கண்ணால் பார்க்க முடியுமா? எங்கிருந்து நம்ம பார்க்கறது? இதை போல பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியனை சுற்றியோட 8 கோள்கள் வெவ்வேறு வெட்டப்பாதையில் வெவ்வேறு வேகத்தில் சுற்றி வருது. இது எல்லாம் நமக்கு தெரியும். இந்த மாதிரி சுற்றி வர கோள்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் ஒன்றை ஒன்று சந்திக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வு தான் இப்போதே நடக்க போகுது. அதாவது பூமியிலிருந்து பார்க்கும்போது இந்த 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் கொஞ்சம் சற்று விலகி இருக்கும். பூமியிலிருந்து பார்க்கும்போது ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தோட்டத்தை நமக்கு உண்டு பண்ணும். ஜனவரி 22லேருந்து ஜனவரி 25 வரையும் இந்த 6 கோள்கள் பூமியிலிருந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பூமியிலேருந்து பார்க்க முடியும். இது உண்மையிலேயே நேர்கோட்டில் இருந்தாலும் உண்மையாகவே அது நேர்கோட்டில் இருக்காது. கொஞ்சம் சற்று விலகி தான் இருக்கும். பூமியிலேருந்து பார்க்கும்போது அது நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தோட்டத்தை நமக்கு உண்டு பண்ணும். இந்த கோள்களை பூமியிலேருந்து எங்கே பார்க்கலாம்னா மேற்கு அடிவானத்தில் சூரியன் மறைஞ்சதும் நம்ம இந்த கோள்களை பார்க்க முடியும். மீதி இருக்கிற 6 கோள்களையும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க முடியும். புதன் கிரகம் சூரியனுக்கு பக்கத்தில் சுற்றி வரதால சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் புதன் கிரகத்தை நம்ம பார்க்க முடியாது. இந்த கோள்களை பார்க்கறதுக்கு சிறப்பு ஏற்பாடு தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்காங்க. சென்னையில் பிர்லா கோளரங்கத்தில் எல்லாருக்கும் 6 மணிலேருந்து 8 மணி வரையும் இலவசமாக பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கட்டாயம் எல்லாரும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இருப்பா குழந்தைங்களுக்கு இதை காமிங்க. குழந்தைங்களுக்கு அறிவுள்ள ஆர்வம் அதிகமாகும். இந்த 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் வரதால நமக்கு என்ன யூஸ்ன்னா, இந்த கோள்களை நம்ம பக்கத்தில் இருந்தே நம்ம பூமியிலிருந்து நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். இந்த அரிய நிகழ்வை எல்லாரும் தவறாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோள்களையும் நம்ம நினச்ச டைமில் பார்க்க முடியாது. இது ஒரு அரிய நிகழ்வு. நான்லாம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த கோள்களை பார்க்குறதுக்கு கோளரங்கள்லாம் போயிட்டு நான் பார்த்துருக்கேன்.